சுறுசுறுப்புல தேனிய மிஞ்சிருவார் போல இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நாள் கேரளால இருக்காரு, ஒரு நாள் கர்நாடகால இருக்காரு, ஒரு நாள் தமிழ்நாட்டுல இருக்காரு அப்படிங்கிற மாரியான நிகழ்வுகள். அதாவது ஜெயிலர் படத்தினுடைய படப்பிடிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிஸியா இருக்கிறது நமக்கு தெரியும். இந்த ஒரு பர்ட்டிகுலர் இதுல இந்த 3 இடத்தையும் அவரு சீக்வென்ஸா சுத்தி வராருங்க. இப்ப அவரு ஏர்போர்ட் மூலியமா இது விமானத்தில போகும்போது, அங்க விமானத்தில பணிபுரிவாங்க இல்லையா? ஹேர் ஹோஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருந்த அந்த காட்சி வந்து இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா இருக்கு. அதேமாரி சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில ஒரு பேட்டி குடுத்திருந்தாங்க. அவங்க வந்து அந்த படையப்பா அ படம் அந்த ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அவங்களுடைய மேற்பார்வையில தான் அந்த படம் வந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. இன்னைய வரையும் ரிலீஸ்ல அதிகமான வசூல் குவித்த படமாகவும் படையப்பா தான் இருக்கு. பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட ரிலீஸ்ல நெறைய வசூல் பண்ணுச்சு அப்படின்னு கில்லி படத்த சொன்னாங்க. அத வந்து படையப்பா மீறுச்சு. மங்காத்தா படம் இப்ப ரிலீஸ் ஆச்சு. அதுவும் படையப்பாவினுடைய வசூல மீறல. கில்லியின் வசூல மீறும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு போயிட்டு இருக்குங்க நண்பர்களே. சரி, இப்ப இங்க வந்தோம்னா, அ அவங்க அதான் சொன்னாங்க. சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள். அது அப்பாவின் அந்த பொன் விழா ஆண்டு. திரைத்துறைக்கு வந்து அந்த 50வது ஆண்டு வரும்பொழுது, அத நாங்க வெளியிடணும். ரிலீஸ் பண்ணணும்னு நாங்க ஒரு இது வச்சு அதுக்கான ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு முடிவு. ஏன்னா 25வது ஆண்டு அம் அந்த நிகழ்வுல வந்து படையப்பா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 50வது ஆண்டு அத ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது நல்ல ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. படமும் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை மக்கள் மத்தியில பெற்றதையும் நம்ம மறுக்க முடியாது.